வெல்கம் டு விஎன்எஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் இயல் 3 அரங்கவியல் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி பற்றி பார்த்துடலாம். This video sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for student, homemaker and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task. No selling or no referrals. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day 1. Send your name and qualifications on WhatsApp to 9994104160 and get full details instantly. Has SPO, has SPO TVM, has work from home, has earn money online, has part-time job, has mobile based job, has jobs in Tamil Nadu, has typing jobs, has freelancer work. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 3 அரங்கவியல். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாடகவியல் எனும் நூலின் ஆசிரியர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, பரிதிமார் கலைஞர். அடுத்து பொறுத்துக. நா. முத்துசாமி, சுவரொட்டிகள். ராமானுஜம், புரஞ்சேரி. ராமசுவாமி, துர்க்கிர அவலம். கே. ஏ. குணசேகரன், பழி ஆடுகள். இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் இ, 3142 இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டின், இந்தியாவில் 3ஆம் அரங்கை அறிமுகப்படுத்தியவர். இதுக்கான ஆன்சர் பாதல் சர்க்கார். அடுத்து 4வது கொஸ்டின், பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, நிஜ நாடக இயக்கம், இந்திரா பார்த்தசாரதி. அடுத்து 5வது கொஸ்டின், மௌனப்பட காலத்திலேயே எந்த புதினம் திரைப்படமாக எடுக்கப்பட்டது. இதுக்கான ஆன்சர் அனாதை பெண். அடுத்து 6வது கொஸ்டின், தியாகபூமி புதினத்தின் ஆசிரியர் யார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கல்கி. 7வது கொஸ்டின், ஜெயகாந்தனால் எழுதப்படாத நூல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, தண்ணீர் தண்ணீர். அடுத்து 8வது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. இலக்கியவாதியாகவும் திரைப்பட கலைஞராகவும் சாதித்தவர் ஜெயகாந்தன். இது சரி. திரைப்படம் ஒரு காட்சி மொழி என்பதை உணர்ந்தவர் பாலு மகேந்திரா. இதுவும் சரி. ஒளிப்பதிவாளராக இருந்து இயக்குனரானவர் மகேந்திரன். இது தவறு. 4வது கொஸ்டின், 4 ஒளிப்பதிவாளர், எழுத்தாளர், இயக்குனர், நடிகர் என பன்முகத்தன்மை கொண்டவர் தங்கர் பச்சான். இது சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் 1, 2, 4 சரி. அடுத்து 9வது கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, லாக்அப் விசாரணை. அடுத்து 10வது கொஸ்டின், சலனப்படம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, 1895. அடுத்து 11வது கொஸ்டின், தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கு எங்கு அமைக்கப்பட்டது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, சென்னை. அடுத்து 12வது கொஸ்டின், தி ஜாஸ் சிங்கர் என்பது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, உலகின் முதல் பேசும் படம். அடுத்து 13வது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க.
இதில் எது சரியான கூற்று அப்படின்னா, முதல் முழு நீல வண்ணப்படம் அலீபாவும் 40 திருடர்களும். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ. அடுத்து 14வது கொஷின், மகாத்மா காந்தி எனும் விவரணப் படத்தை தயாரித்தவர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, ஏ.கே. செட்டியார். அடுத்து 15வது கொஷின், திரைப்படத்தின் உயிர் என கருதப்படுவது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, கதை. அடுத்து 16வது கொஷின், ஒளியின் வகை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, 2. அடுத்து 17வது கொஷின், உற்சாகம், நல்லெண்ணம், பெருமகிழ்ச்சி ஆகிய உணர்வுகளை காட்ட பயன்படுத்தப்படும் வண்ணம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, மஞ்சள். அடுத்து 18வது கொஷின், நல்ல படம் என குறிப்பிடப்படுவது 2 மேசைகளில் உருவாகின்றது. ஒன்று கதை எழுதுபவரின் மேசை, மற்றொன்று டேஸ் மேசை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, படத்தொகுப்பாளர். அடுத்து 19வது கொஷின், எந்த நாளை உலக நாடக நாளாக கொண்டாடுகின்றோம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, மார்ச் 27. அடுத்து 20வது கொஷின், கட்டைக்கூத்து என்று அழைக்கப்படும் கலை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, தெருக்கூத்து. அடுத்து 21வது கொஷின், கீழுள்ள கூற்றுகளுள் எவை சரியானவை. கூற்று 1, சங்க இலக்கியங்களில் குடக்கூத்து என குறிப்பிடப்படுவது கரகாட்டம். இது வந்து சரி. கூற்று 2, அலங்கரிக்கப்பட்ட கரகத்தை தரையில் வைத்து சுற்றி ஆடுவர். இது வந்து தவறு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, கூற்று 1 சரி, 2 தவறு. இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.